என்ன வேணும் சார்? ஒரு 500 தரணும் சார். எதுக்கு? போன வாரம் ஃபேன் மாட்டிட்டு போனேன், அதுக்கு 500 அப்புறம் தரேன்னு சொன்னாங்க, அதனாலதான். சரண்யா, இவருக்கு ஏதாச்சும் காசு கொடுக்கணுமா? ஆமாங்க, ஒரு 500 தரணும். ஓ, ஐயோ, என்கிட்ட கையில சுத்தமா காசு இல்லப்பா. ஜிபேலையும் கம்மியா தான் இருக்கு. சரி பரவாயில்ல சார், நான் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன். சரிப்பா. போயிட்டான்ல? போயிட்டான். ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு 500 கேட்குறான், மனசாட்சியே இல்லாம. என்ன சபரி, இவ்வளோ சம்பாதிக்கிற, இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்க, உன்ட்ட ஒரு 500 கூட இல்ல? 500 இல்லாமலாம் இல்லை, அவன் கேட்டா நாங்க கொடுத்துடணுமா? சும்மா வந்தான், ஒரு ஃபேனை கழட்டி மாட்டினா, கம்ப்ரஸரை போட்டான், அதுக்கு 500 கேட்கறான்டா. கம்ப்ரெஸர் கூட நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். கேட்டியா? ஃபேனை கழட்டி மாட்டுறதுக்கு எதுக்கு 500 கொடுக்கணும்? அதான் போயிட்டான்னு 2 வாரமா அலைய விட்டுட்டு இருக்கேன். கஸ்டமர் கூப்பிடுறாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். 50,000 ரூபாய் ஆச்சு சார். சார் என்ன சார் சொல்றீங்க சார்? இப்ப எனக்கு 20,000 லாஸ் ஆயிடும் சார். சார் சார் என்னாச்சுங்க? கஸ்டமர் கூப்பிட்டாண்டி, 50,000 ரூபாய் ஆச்சுன்னு சொல்றேன். எங்க கிட்ட அவ்வளவு பட்ஜெட்லாம் இல்ல, 30,000 தான் தர முடியும்னு சொல்றான். என்னங்க சொல்றீங்க? டேய், இப்போ அவன் சொன்னதுல என்னடா தப்பு? டேய், என்னடா புரியாம பேசுற? நான் கஷ்டப்பட்டு என் கை காசுலாம் போட்டு வேலை பார்த்திருக்கேன்டா. அப்புறம் நான் வேலை பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்? இவ்வாட்டி ஈஸியா தப்பு இல்லைன்னு சொல்றேன். டேய், கொஞ்ச நாள் போய் நீயும் அப்படி தானே நடந்துட்ட? ஏன் அவர் பார்த்ததுல உனக்கு வேலையா தெரியா? டேய், அவங்கெல்லாம் தினக்கூலிடா, அன்னைக்கு வர சம்பளத்தை வச்சு தான் அவங்க வீட்டையே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இங்க பாரு மச்சான், எப்பயுமே நம்ம தொழிலாளர்களோட வயிற்று அடிக்கணும்னு நினைக்கவே கூடாதுடா. டேய், அவங்கெல்லாம் தினக்கூலிடா, அவங்களுக்கு நிலையான வேலை இல்லை, நிலையான வருமானம் இல்லை. அவங்கள ஏமாத்தணும்லாம் நம்ம நினைக்க கூடாதுடா. நம்ம நல்லது நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லதே நடக்கும். சே, நமக்கு நடக்கும் போதும் அதோட வழி என்னன்னு தெரியுதுல்ல. சின்னதா இருந்தாலும் அப்படி பண்ணிக்க கூடாதுங்க. இதுவே சூப்பர் மார்க்கெட்டு மாலுன்னா இவ்வளோ காசு கேட்டாலும் கொட்டிட்டு வருவீங்கல்ல. இதுவே ஒரு பிரான்சைஸ் வந்து ஒரு பல்பை மாட்டிட்டு போனா அவன் எவ்வளோ கேட்டாலும் யோசிக்காம காசு வச்சுட்டு கொடுக்குறீங்க. இதுவே அப்பாவி தொழிலாளர்களை பார்த்தா ஏமாத்தணும்னு தோணுதுல. இனிமே அவங்க புரிஞ்சு நடந்துங்கிறாங்க.